ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் டப் என்ற சுவிசேஷகர் இந்தியாவிற்கு வந்து மிஷனரியாக பணியாற்றினார். அவரை அனுப்பிய மிஷனரி ஸ்தாபனம் அவருக்கு 60 வயதான பின் ஓய்வு கொடுத்து தாய் நாட்டிற்கு அழைத்து கொண்டது. ஆத்தும பாரத் நிமித்தம் முதல் ஞாயிறு தன் சொந்த சபையில் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்ல வாலிபர்கள் தேவை என்று பிரசங்கித்தார். செய்தி முடிவில் ஒருவர் கூட செல்ல முன்வராததைக் கண்டு கண்ணீர் விட்டு, உங்களை மீட்க தன்னையே பலியாக தந்த அந்த அன்பு நேசருடைய சேவையை செய்ய உங்களுக்கு மனதில்லாதிருந்தால் நானே என் வயதை பொருட்படுத்தாமல் இந்தியா சென்று என் ஜீவனை அங்கு கொடுக்கப் போகிறேன் என்று சபைக்கு முன் அர்ப்பணித்தார். அப்படி ஜெபித்து முடித்து அவர் எழுந்தபோது அவர் முன் ஏராளமான வாலிபர்கள் நாங்கள் வருகிறோம் என்று வந்திருந்தார்கள். அவர்களை அவரே இந்தியா அழைத்து வந்து சுவிசேஷ பணியை தொடர்ந்தார். ஆம் அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டினார். அந்த வாழ்க்கைதான் சீசர்களை மாற்றியது. இன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கவும் விரிவுபடுத்தவும் தேவனுக்காக வாழ்கிறவர்கள் தேவை. பிரசங்கம் பண்ண இன்று ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆதி அப்போஸ்தலருடைய பேச்சு, கிரியை எல்லாம் இயேசுவைப் போல இருந்தது. ஆகவேதான் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இன்றும் மக்கள் அதைத்தான் எதிர்பார்த்து பல வேளைகளில் ஏமாற்றம் அடைகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாம் கொடுக்கிறவர்களாயிராமல் தேவனுடைய வல்லமையை நம் ஜீவன் மூலமாக உலகத்திற்கு கொடுப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் அன்பானவர்களே, தேவனுக்காக செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.